நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் லாரி கிளீனரை தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொல்லிமலை மலைப்பாதையில் மினி லாரி ஒன்று மற்ற வாகனங்களுக்கு வழிவிடாமல் ஒலி எழுப்பியபடியே வேகமாக சென்றது. இதனால் கடுப்படைந்த சுற்றுலா பயணிகள் 38வது கொண்டை ஊசி வளைவு அருகே வரும்போது அதனை தட்டி கேட்டனர். பதிலுக்கு லாரி கிளீனர் சுற்றுலா பயணிகளை மிரட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சுற்றுலா பயணிகள் லாரி கிளீனரை தாக்கியுள்ளனர். அந்த வீடியோதான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விடிய ஆட்சியில் எதையும் சட்டப்படி அணுகாமல் தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் ஆகிவிடுகிறானே என பொதுமக்கள் நொந்து கொள்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சாலையை கடக்க முயன்றவர் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் ஒருவர் பலியானார். குப்புச்சிபாளையம் அருகே திருப்பூர் நோக்கி ஒரே இருசக்கர வாகனத்தில் 3 பேர் சென்றபோது சாலையை கடக்க இருசக்கர வாகனத்தில் நின்றிருந்தவர் மீதும் அருகில் இருந்தவர்கள் மீதும் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் பலத்த காயமடைந்த ராஜேஸ்வரன் என்பவர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனிடையே விபத்து குறித்து பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே டிரான்ஸ்பார்மரில் ஏற்பட்ட பழுதை சரி செய்ய சென்ற மின்வாரிய ஊழியர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். உசிலம்பட்டி அருகே டி. கிருஷ்ணாபுரம் துணை மின் நிலையத்தில் மின்பாதை ஆய்வாளராக பணியாற்றும் பழனி டி. ராமநாதபுரம் கிராமத்தில் உள்ள டிரான்ஸ்பார்மரின் பழுதை நீக்க முற்பட்ட போது மின்சாரம் தாக்கி கீழே விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். திறமையற்ற ஆட்சியில் மின் ஊழியர்கள் உயிரிழப்பது அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் இதுகுறித்து விடிய அரசின் மின்வாரியத்துறை உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து சிவகங்கை மாவட்டத்தில் அதிமுக சார்பில் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. அந்த சுவரொட்டியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் ஆகியோர் குறித்து அவதூறாக பேசுவதை அண்ணாமலை நிறுத்த வேண்டும் என சிவகங்கை மாவட்ட கழக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் மணலூர் மணிமாறன் சார்பில் திருபுவனம், மானாமதுரை ஆகிய பகுதிகளில் சுவரொட்டி ஒட்டி எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அண்ணாமலை அவதூறாக பேசுவதை நிறுத்தவில்லை என்றால் அண்ணாமலை செல்லுமிடமெல்லாம் கருப்பு கொடி காட்டப்படும் என்றும் அதிமுகவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.